ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். நாங்கள் நேற்று தாரமங்கலம் போயிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா, நான், என்னோட அக்கா, பெரியம்மா பொண்ணு, அவங்களும் அக்கா தான் எனக்கு. எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மைசூர் பேலஸ் அந்த செட்டப் போட்டிருந்தாங்கங்க. எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே வந்திருந்தோம். அந்த ஃபுல் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து மைசூர் பேலஸ் அந்த செட்டப் மட்டும் இல்லாமல் மீன் கண்காட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள தனியாக எக்ஸிபிஷனு, அது எல்லாமே போட்டிருந்தாங்க. 5 மணிக்கிட்ட போயிருந்தோம். அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு 7 மணிக்கிட்டலாம் ஃபுல்லாக லைட் செட்டப்லாம் ஆன் பண்ணி அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த டைமில் பார்த்ததுக்கு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ரூ. 80, சின்ன பிள்ளைங்களுக்கு ரூ. 60. சின்ன பிள்ளைங்க ஏஜ் வந்து 10க்கு மேலே 10க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ₹60, 10க்கு மேலே இருந்தால் ₹80 சொன்னாங்க. நாங்கள் ஒரு 12 பேர்கிட்ட போயிருந்தோம். மொத்தமாக ₹920 அந்த மாதிரி ஆச்சு. டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நானும் என்னோடய அக்கா மட்டும் வண்டியில் வந்துட்டோம். அதனால் முன்னாடியே வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தாங்க. அந்த டைமுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஹாஃப் இயர்லி லீவுக்கு பிள்ளைங்கள ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம் தான். அவங்க கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பாப்பா அக்காவோட பெரிய பாப்பா. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 4 மணிக்கே பண்ணிவிடுவாங்க. இவங்க என்னோடய அக்கா. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன பாப்பா. அவங்களுக்கும் 2 பொண்ணுங்க. அந்த டைமுக்கு அவ்வளோவா 4 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஆனால் 7 மணிக்கு மேலே நல்ல கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையா பிள்ளைங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். இது வந்து வெளியே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த அரண்மனையில் இருக்க அந்த மாதிரி செட்டப்புக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பேனர் மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மீன் கண்காட்சி தான். ஆல்ரெடி ஒரு டைம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியும் இந்த மாதிரி மீன் கண்காட்சி போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சில தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் ஃபில் பண்ணல. ஸோ ஒரு சில தொட்டி எம்டியாக தான் இருந்துச்சு. மீன் கண்காட்சி முடிஞ்சோடனே இந்தாண்ட அடுத்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மைசூர் மகாராஜா அரண்மனை செட்டப்பில் உள்ளே போட்டிருந்தாங்க. சீட்டிங்ஸு, அங்கே அந்த தூண் செட்டப்பு, இது எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ராஜா அரண்மனையில் அந்த அந்த சபையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருந்தோம். கரெக்டாக அந்த டைமுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அரண்மனை உள்ளே இருந்தப்போ தான் மழையும் வந்துருச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் இங்கேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மழையும் விட்டுருச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். ஏன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடி பாதுகாவலர்கள் அந்த செட்டப்பில் இருந்து அந்த சபையில் இருக்கிற
அந்த அமைச்சர்கள் எல்லா செட்டப்புமே போட்டிருந்தாங்க. கடைசியா எண்டில பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி படத்துல அந்த வர சந்திரமுகி ரஜினி மாதிரியே அந்த செட்டப்பும் ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா, அவர் ரொம்ப முறைச்சிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பிள்ளைங்கலாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த அரண்மனை செட்டப்புக்கு பின்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த கேட்ச் பண்ணுற மாதிரி பூங்கொத்து கொடுத்து அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த செட்டப் இருந்தது. அழகா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு போஸ் கொடுத்து எடுக்கலாம் நல்லாயிருக்கும். என்னோட பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ்ல யாரோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி அ குரங்கு வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அத அப்படியே இது பண்ணிட்டு, அதே மாரி நானும் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ செட்டப்க்கு அப்புறமா ஃபைனலா லாஸ்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸிபிஷன் இருந்தது. எப்பவும் போல நல்லா அதே மாரி கடைகள் நெறைய இருந்ததுங்க. ஸோ எந்த பொருளும் வாங்குறதுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ரைடெல்லாம் உட்கார்றதுக்கு தான் போயிட்டாங்க. ஏன்னா மெயினா பிள்ளைங்க வந்துட்டு அதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. அதில உட்காரணும், இதில உட்காரணும் அப்டின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ரைட்ல பார்த்தீங்கன்னா, அக்காவும் என்னோட சின்ன பொண்ணு மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவன் பிள்ளைங்கலாம் பெரிய பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்தாண்ட அந்த கப்பன் சாசர் மாரி ரொம்ப ரோல் ஆகும் இல்லைங்களா? அதில இருந்தாங்க. சரி அந்த மாரி கொஞ்சம் பயமா இருக்கிறதெல்லாம் அவளுக்கு வேணான்ட்டு, அவளும் அக்காவும் அதில உட்காந்துட்டாங்க. மத்த பிள்ளைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இதில உட்காந்துருந்தாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கே வந்துட்டு கரெக்ட்டா டைம்ங்க. 5 மினிட்ஸ் டைம் ஓட விட்டுருவாங்க. டைம் முடிஞ்சதும் வந்துரணும். இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 80 லிமிட்டடா தான் விடுறாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.